Hi students, this is Alex here. இந்த டயக்ராம்ல பாத்தீங்கன்னா A அப்படின்றது midpoint of YZ. So midpoint of YZ அப்படிங்கும்போது இது ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னு தெரியும். அதாவது ZAவும் AYயும் ஈக்குவல். பட் இது midpoint அப்படிங்கும்போது இந்த XA அப்படின்றது மீடியன். ஸோ அதை முதல்ல இங்க எழுதிடலாம். Since A is midpoint of YZ, இந்த ஆப்போசிட் வெர்டெக்ஸ்ல இருந்து ஜாயின் பண்ற பாயிண்ட் இருக்கு இல்லையா, XA is மீடியன். இதை முதல்ல நம்ம சொல்லணும். இப்போ அந்த மீடியன்ல G அப்படின்றது வந்து ஒரு சென்ட்ராய்டு இந்த இடத்துல இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. G வந்து சென்ட்ராய்டு ஆஃப் த ட்ரையாங்கிள் XYZ. ஸோ அது மீடியன் மேல இருக்கு. இப்போ இந்த லென்த் ஆஃப் GA வந்து 3 சென்டிமீட்டர் அப்படின்னா XA வந்து எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எப்பவுமே இந்த மீடியன் வந்து அதுல இருக்க அந்த பாயிண்ட் G, இப்போ இந்த மீடியனோட இந்த ரேஷியோ பார்த்தீங்கன்னா இது 2:1 அப்படின்னு இருக்கும். இந்த பாயிண்ட் G வந்து டிவைட்ஸ் த மீடியன் இந்த ரேஷியோ 2:1. ஸோ அதை முதல்ல இங்க சொல்லணும். G is centroid. It divides XA in the ratio 2:1. அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா XG equal to 2x அப்படின்னும் GA அப்படின்றத 1x அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ GA அப்படின்றதான் வந்து இங்க 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல இது வந்து 3 ஆயிடும். அப்போ இது வந்து x கிடைச்சிருச்சு. therefore x is equal to 3 அப்படின்னு வந்துருச்சு. இதுல வந்து நம்ம XG கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 2x, அப்போ 2 into 3 டோட்டலா 6. இப்போ கொஸ்டின் அவங்க கேட்டிருக்கிறது XA, xன்றது ஃபுல். ஸோ XA அப்படின்றது பார்த்தீங்கன்னா XG பிளஸ் GA இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும். ஸோ XGன்றது 6 பிளஸ் GAன்றது 3 இது ஆட் பண்ணா நமக்கு கிடைக்கிறது ஈக்குவல் டு 9. ஸோ இங்க யூனிட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த யூனிட்டையும் சேர்த்து எழுதணும். இது 3 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அப்போ வந்து XA அப்படின்றது வந்து 9 சென்டிமீட்டர்.